ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவ்வளோ பிஸியான இடையில என்னோடய வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஆடி வெள்ளி ஆடி பூரமும் சாமிக்கு படைக்கிறதுக்காக வீட்டில் அரிசி மாவு கோலம்லாம் போட்டோம். எனக்கு தெரிஞ்ச கோலம்லாம் போட்டிருக்கேன். சாமிக்கு படைக்கிறதுக்காக வீட்டில் கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் பண்ணோம். டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஃபுல் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் பணியாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னா, பச்சரிசி 1/2 கப், புழுங்கல் அரிசி 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours போல் சோக் பண்ண விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். அரோமாவுக்கு 2 நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் 1/2 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இல்லை நான் மட்டும் பண்ணல, நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் பண்ணோம். தீயை ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. ஸ்வீட் பணியாரம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் தான் பண்ணோம். ஒரு பாத்திரத்தில் நான் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். பால் ஆட் பண்ணும்போது பொங்கல் இன்னும் அருமையாகவே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தான் பண்ணோம். 3/4 கிளாஸ் அரிசி, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரைஸ் நல்லா வேகட்டும். அது வேகிற நேரத்தில் சாமி ரூமில் விளக்குன பூஜை சாமாக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு இருந்தோம். இந்தளவுக்கு நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறமா வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சோன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சக்கரை பொங்கல். 2 ஏலக்காய் நான் இடித்து சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக கீ விட்டு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சு, அதையும் போட்டு நான் பொரிச்சிக்கிறேன். எல்லாத்தையும் நான் சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான க்ரீமியான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வச்சு பண்ணலான்ட்டு வெங்காய பக்கோடா தான் பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே. வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 1/2 கப் கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தட்டின 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்கும். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்க வேண்டியது தான். நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சாமிக்கிட்ட வந்துட்டு விளக்கேற்றிட்டு
சாமிக்கு படைக்க தேவையானதை நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு ஒரு புடவை எடுத்து வச்சு வளையல்லாம் எடுத்து வச்சு படைப்போம். இப்போ வந்து ஆடிப்பூரமும் வேறையா, ஆடிப்பூரத்துக்கு வளையல்லாம் வச்சு படைச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் சிறப்பாகவே முடிஞ்சுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பாய்.